ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் எதுவுமே சேர்க்காம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு அருமையான குருமா எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்க்காம தான் குருமா செய்ய போகிறோம். ஆனால் குருமா திக்னஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸாக 2 சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கும் போது தான் உங்களோட கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி போடுறதுனால உங்களோட குருமா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கு தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட கிரேவி வந்து நல்லா திக்காகவும் நல்லா ரிச்சாக இருக்கும். அது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடானோன்னு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதோட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்க்குறனால வாசமாகவும் இருக்கும் குருமா, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல சுருளை வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், சுருளை நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்மளோட தக்காளி விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவும் வதங்கின பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கைவிடாமல் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருளை வதங்கணும். அதுக்கு பிறகு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக சேர்க்குறது. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் மறுபடியும் இந்த மசாலா வந்து நல்லா சுருளை வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்க நல்லா சாத்தே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஓக்கன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா சூடானோன்னு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி சைஸ்க்கு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாத்தே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலாவும் நல்லா சுருளை வெந்திருக்கு. இதில் லேசாக வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா முதல்ல வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெரட்டின பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான கிரேவியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஜீரா ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டுடலாம். ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டுக்கோங்க. இது ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மணக்க மணக்க ரொம்ப அருமையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. வழக்கமாக தேங்காய் அரைச்சி போட்டு அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு அரைச்சி போட்டு தான் குருமா செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டு மட்டும் குருமா செஞ்சாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பிளெயின் ரைஸோட, குறிப்பாக ஜீரா ரைஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு அதே நேரத்தில் காலிஃப்ளவர் கணக்காக பதமாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா வெறும் வெங்காயம் தக்காளியை வச்சு ரெடி பண்ணிட்டோம். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.